ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மொறுமொறுப்பான உருளைக்கிழங்கு பகோடா. இந்த பகோடா ரெசிபி குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 6 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க மேல் தோலை சீவிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கேரட் திருவுறதை யூஸ் பண்ணி ஒவ்வொரு உருளைக்கிழங்காக வந்து நீள வாக்கில் நம்ம வந்து திருவி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம திருவி எடுத்துருக்கோம். இது மாதிரி திருவுறதுனால கண்டிப்பாக வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி வந்து பிழிஞ்சு எடுத்துகிட்டு இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடரும் 1 ஸ்பூன் வந்து மைதாவும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த ஈரப்பதத்தில் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த உருளைக்கிழங்குலே தண்ணி விடுங்கிறதுனால நம்ம தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்துக்கலாம். உப்பு வேணால் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் இருக்கும். நான் ஒரு 1/4 ஸ்பூன் தான் உப்பு போட்டிருக்கேன். இதுவே வந்து எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. இப்போ இன்னொரு கடாயில் எண்ணெய் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சின்ன சின்ன பகோடாவாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பகோடாவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க. அப்போ தான் வந்து கிழங்கு நல்லா வந்து வெந்து வரும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா பகோடாவும் நம்ம வந்து பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து சூப்பரான உருளைக்கிழங்கு பகோடா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பகோடா ரெசிபி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஸோ என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.